என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்துவிலே தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் எப்படி வாழ வேண்டும், இயேசு சீடர்களை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பல நாட்களாக தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிப்போன சீஷர்கள் ஏன் ஓடினார்கள் என்பதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமந்த சீஷனாகிய சிரேனேவூர் சீமோனை குறித்து பார்த்தோம். பின்னாட்களில் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கு தூங்கின சீஷர் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீஷன் தூங்கிவிடக்கூடாது. வேதம் சொல்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம், பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்றார். கெத்செமனேயிலே ஜெபிக்க சென்றவர் பேதுரு, யாக்கோபு, யோவானையும் அவர் தனியே அழைத்து கொண்டு சென்று ஒரு இடத்திலே அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்ட இந்த சீஷர்கள் மூவரும் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். அவர்கள் உறங்குவதை ஆண்டவராகிய இயேசு வந்து பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, 41ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது. எல்லாருக்கும் உற்சாகமாக ஜெபிக்கணும், உற்சாகமாக கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், உற்சாகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வெற்றி நட போடணும் அப்படின்ற அந்த உற்சாகம் உண்டு. ஆனால் அநேக நேரங்களில் மாம்சத்தில் வருகிற சோர்வுகள் நம்மை விழத்தட்டி விடுகிறது. மாம்சத்தில் வருகிற சோர்வுகள் நம்மை தடுமாற செய்து விடுகிறது. பிரியமானவர்களே, தூக்கம் தப்பா? கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 2:21 ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தவர் கர்த்தர்தான். சங்கீதம் 127:2 வாசிக்கிறோம், அவர்தான் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரசங்கி 5:12 அவனுடைய நித்திரை இன்பமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 8:24 இயேசு கிறிஸ்துவும் அங்கே நித்திரை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். மார்க் 4:38 நாம் அதை கவனிக்கலாம். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 8:34 நித்தமும் விழித்திருக்கிறவன் பாக்கியவான் என்றும் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் விழித்திருக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது பிசிக்கலாக ஒரு ரெஸ்ட் தேவை. ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக 7 மணிலிருந்து 8 மணி நேரம் உறக்கம் நிச்சயம் தேவை. அவனுடைய சரீர அவயவங்கள் அப்பொழுதுதான் சரியாக சீராக செயல்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அங்கே மனிதனாய் இந்த உலகத்திலே மாம்சத்திலே இருந்த நாட்களிலே இயேசுவும் ஓய்வெடுத்தார். அவரும் படகிலே படுத்து நித்திரை செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது நாம் நித்திரை செய்வது, பிசிக்கலாக ரெஸ்ட் எடுப்பது தப்பில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை செய்வது மிக அபாயகரமானது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறங்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு சில காரியங்களை இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதில் தொடர்ந்து நம் சீஷரை குறித்து பார்ப்பதனால இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பை நாம் பார்ப்போம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு அதுக்கு முன்பாய் வாசிக்கிறேன். மார்க் 13ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 13:37 நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள், விழித்திருங்கள். இங்கே ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள். அதாவது உறங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்க சொல்லலை. அவர் சொல்லுகிற விழித்திருங்கள் என்பது ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொலோசியர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலும் கூட ஆண்டவர் இதே கருத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விழித்திராவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு சீஷன் எப்போதும் விழித்திருக்கணும். நான் இயேசுவை தான் பின்பற்றுகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற சீஷன் அப்படி என்று சொல்வது உண்மையானால், இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற சீஷன் எப்படி இருக்கணும்? முதலாவது அவன் விழித்திருக்க வேண்டும். அப்படி விழித்திராவிட்டால் என்ன நடக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதான், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டான். இதுதான் முதல் காரியம். அதாவது
ஆண்டவர் எச்சரிக்கையோடு சொல்கிறார், நீ உறங்கினால், விழித்திராவிட்டால் அல்லது எச்சரிக்கையாக இராவிட்டால் உன்னை அறியாமல் சில களைகள் விழுந்துவிடும். இன்னைக்கு கோதுமையாகிய வசனத்திற்குள்ளாக சில களைகளும் உள்ளே விழுந்து, சில உபதேசங்களும் உள்ளே விழுந்து, அது பல நேரங்களிலே அது ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு கொண்டு சென்றுவிடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் விழுத்துருங்க. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் உலகத்தில் வந்துருச்சு. ஒரு டம்ளர் நல்ல பாலில் அது ஒரே ஒரு டிராப் சைனடை கலந்துட்டா நிச்சயமாக அது பாய்சன் தான். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, உங்களை பின்பற்றுகிற நான் எப்போதும் ஜாக்கிரதையாக விழுத்திருந்து ஜெபிக்க, விழுத்திருந்து வேதம் வாசிக்க எனக்கு கிருபத்தாங்கன்னு கேட்கலாமா? எந்த உபதேசத்துலேயும் நான் மாட்டிக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி உபதேசத்தில் நான் மாட்டிக்கிட்டு சிக்கப்பட்டா நான் நித்திய ராஜ்யத்தை நான் இழந்துருவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உங்கள் பாதையில் நடக்க எனக்கு கிருபத்தாங்கன்னு ஜெபம் இல்லாமா? உறங்கினால் முதல்ல களைகளை விதைத்து விடுவான். ஜெபிப்போமா? தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய அஜாக்கிரதையினால், அசதியினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள், எங்கள் அனுபவங்களுக்குள் அன்றைய கலைகளாகிய அந்த உபதேசங்கள் எங்களுக்குள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். ஜாக்கிரதையாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். குறிப்பாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜாக்கிரதையாக வாழணுன்ற உணர்வை தாரும். கலைகள் விழுந்து விடாதபடி அதை சரியாய் ஆண்டவரே நாங்கள் தடுக்க, துவக்கத்திலேயே நாங்கள் அதை மேற்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.